Hi, this is Karthik from NEET UG Tamil. So, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வேலிடாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை வந்து நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுவோம். அதாவது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து இது அஃபீஷியலாக வரல. பட் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நடந்த கான்வர்சேஷனுடைய அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நமக்கு ஜூன் 14 வந்து நமக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் அடுத்து எம்சிசி கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நமக்கு ஜூலை 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று வந்து இந்த அப்டேட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் டிஎம்ஏக்கும் வைஸ் சேலஞ்சர், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். அதாவது நீட் வந்து என்டிஏ வந்து நீட்டோடைய டேட்டாஸ் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து நடத்துறதுனால ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய டேட்டாஸை வந்து அவங்க ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ப்ரொடெக்ட் பண்ணி ஸோ 50 டிரைவ்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், அதாவது டிஜிஹெச்எஸ் அண்டு எம்சிசி, இவங்க 2 பேருக்குமே அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் டிஎம்ஐஸ், ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பாருங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் கவுன்சிலிங் பற்றின அப்டேட். ஏன்னா இந்த ரிசல்ட் வச்சு தான் அவங்க அடுத்து ஃபர்தராக வந்து டேட்டாவை வந்து சர்வரில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸ்டேட் டிஎம்இஸ் வைஸ் சேலஞ்சர் செக்ரட்டரிஸ் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் ஆல் ஸ்டேட்டோடைய செக்ரட்டரி மெடிக்கல் எஜுகேஷனுக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் ஸ்டேட் டிஎம்இஸ் தட் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அதாவது ஆல் ஸ்டேட்டோடைய மெடிக்கல் கமிட்டிக்கும் அதே மாதிரியே மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசிக்கும் ஆர்டிஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குன்ற மாதிரியா ஆஃப் டிஜிஹெச் has received the result hard disk of NEET UG 2025 from NTA. NTA கிட்ட இருந்து இது டிஜிஹெச்எஸ் இவங்களுக்கு வந்து ரிசல்ட்டோடைய ஹார்ட் டிஸ்க் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியா அவங்க வந்து இன்டிமேட் பண்றாங்க. அண்ட் யூ ஆர் ரெக்வஸ்ட் டு ஆத்தரைஸ் a representative from our office to collect the result from the ஆஃபீஸ் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் மெடிக்கல் எஜுகேஷன், அதாவது டிஎம்இக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது வந்து ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அந்த ரெப்பு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நேஷனல் மெடிக்கல் லைப்ரரி என்எம்எல் பில்டிங், அன்சாரி நகர், ரிங் ரோட் நியர் எய்ம்ஸ், நியூ டெல்லி. ஸோ இந்த இடத்துல த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு கேரி தர் ஐடி கார்டு அந்த இது ஆத்தரைசேஷன் லெட்டர் ஃப்ரம் தர் ஆஃபீஸ் ஃப்ரம் ஆத்தன்டிகேஷன். அதாவது இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட் டிஸ்கை கலெக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு போய் ஒரு ஐடி கார்டும் அதற்கான ஒரு லெட்டரை வந்து கெட் பண்ணிட்டு, ஸோ யார் எந்த ஸ்டேட்ல இருந்து வராங்களோ அந்த ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு இந்த ஆஃபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த பாஸ்வேர்டுக்கான, ஸோ இதை வந்து அவங்க ஆக்சுவலி கீழே போட்டிருக்காங்க பாருங்க, த பாஸ்வேர்ட் டு ஓப்பன் த ஹார்ட் டிஸ்க் வில் பி சென்ட் த ஆத்தரைஸ்டு பர்சன் த்ரூ மெயில். ஸோ மெயிலில் தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஹென்ஸ் the visiting representative should provide working email ID of authorized person of respective state counseling authority where password can be sent by the MCC. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மெடிக்கல் அந்த ஸ்டேட்டோட இதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஸோ மெயில் மூலியமா அந்த பாஸ்வேர்டை வந்து உங்க எம்சிசி சென்ட் பண்ணுவாங்க. எப்போ வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்ற அந்த அவர்ஸும் சொல்லியிருக்காங்க தெளிவா. The representative can visit the MCC office from Monday to Friday between 10:30 AM to 5 PM வரை நீங்க ரிசல்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரியே சொல்றாங்க. ஸோ ரிசல்ட்டை நீங்க ஹார்ட் டிஸ்கை கலெக்ட் பண்ணாலும் அந்த ஹார்ட் டிஸ்கை டைரக்டா போய் நம்ம வந்து வாங்கிடணும் ஆஃப்லைன்ல. பட் அந்த ஹார்ட் டிஸ்கை ஓப்பன் பண்றதுக்கான பாஸ்வேர்டை வந்து அந்த ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு அந்த மெயில் ஐடி, அந்த மெடிக்கல் ஸ்டேட் கவுன்சிலிங்க்குன்னு ஒரு ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க கொடுக்குற அந்த மெயில தான் வந்து அனுப்புவாங்கன்ற மாதிரியும் இவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு கவுன்சிலிங் உடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ டேட்டா ப்ராசஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ப்ராசஸ் ஃபைனல் ஆயிரும். ஸோ 1 வீக்ல மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள இந்த டேட்டா ப்ராசஸிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் வீக் ஆஃப் இதில் வந்து நமக்கு அப்டேட் வந்து எம்சிசில இருந்து வரும் ஷெட்யூல். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கான அதுக்கான அப்டேட் வரும்.
ஸோ இன் பிட்வீன்ல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்பி ஸ்டேட், அதாவது மத்திய பிரதேசில் நமக்கு வந்து ஒரு 2 பிளேசஸ்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணதுல ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா மழை பெஞ்சு இந்த மாதிரி வந்து கரண்ட் கட் ஆகி ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுத முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி டைமிங்னால ஸோ கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் ரீநீட் எழுத சொல்லி ஒரு 75 பேருக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. பட் அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரியல. பட் ஆனால் கவுன்சிலிங் வந்து இன்னும் வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த வீக்லேயே கூட அப்டேட்ஸ் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வரல, இது ஒவ்வொருத்துக்கும் சர்க்குலேட் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.